அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சியில் திரைப்பார்வை என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்க வருவது உங்கள் சிவமணி. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான திரைப்படம். அந்த திரைப்படம் யாருக்காக யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த திரைப்படத்தோட பேர் என்னென்னா ஐ எம் கலாம். அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த தினம் அக்டோபர் 15 வருவதனால இந்த படத்தை எடுக்கணும்னு தோணுச்சு. இது என்னோட ஒரு சகோதரி மூலமாக இந்த திரைப்படம் பற்றி கேள்விப்பட்டேன். இந்த படத்தை பார்க்கணுன்னு ஆசை வந்தது. அதன் பிறகு என்ன எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் இருந்தது. இதில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹரிஷ் மாயர், குல்ஷன் குரேவர், தர்மவீர் சஹார், ஃபிடோபாஸ் திரிபாதி, ஹுசைன் சாத், மீனா மிர் மற்றும் பேட்ரிஸ் ஒடியேட்டிஸ். ஒளிப்பதிவு பார்த்தீங்கன்னா மோகன கிருஷ்ணா, படத்தொகுப்பு பிரசாந்த் நாயக், இசை அபிஷேக் ராய், மது அபர்ணா, பபோன், சுஸ்மித் போஸ், சில்வி டோலி, கதை திரைக்கதை வசனம் சஞ்சய் சௌகான், தயாரிப்பாளர் சாந்தனு மிஸ்ரா, ஜிதேந்திர மிஸ்ரா, இயக்குனர் நிலா மதாப் பாண்டா. கலாம் என்ற அந்த ஒற்றை மனிதனை கருவாக வைத்து முழு திரைக்கதையை உருவாக்கி வெற்றி பெற்றிருக்காங்கன்னு நாங்கள் சொல்லணும். நிலா மதாப் பாண்டா நிறைய திரைப்படங்களை தயாரித்து டாக்குமெண்ட் படங்களை இயக்கியிருக்காரு. இந்திய சினிமாவில் இப்படி ஒரு திரைப்படம் வந்திருப்பது மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்குன்னு நாங்கள் சொல்லணும். சமுதாயத்தில் அக்கறை கொண்ட இயக்குநர்களில் இவரும் ஒருவராக இருந்திருக்கிறார் என்பதை இந்த படம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். வாங்க இந்த கதைக்குள்ள போகலாம். ராஜஸ்தானில் கதை நகர்கிறது. ஹர்ஷ் மாயர் என்ற பையனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த வறுமை தாங்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடைக்கு அந்த பையனை அவங்க அம்மா வேலைக்கு சேர்த்து விடுன்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த பையன் அம்மா குல்ஷன் குரோவர் என்ற டீ கடைக்காரன் வேலைக்கு அனுப்புகிறாள். விட்டுட்டு போகிறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் நல்லா பார்த்துக்கிறேன் உங்கள் பையனை, கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாரு. அந்த கடையில் சினிமா பைத்தியமாக இருக்கும் திரிபாதிங்கிற சிறுவன் இன்னொருத்தன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இவன் வந்தோடனே அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இவனை தன்னோட கட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்ட்டு, நீ என்னுடைய அசிஸ்டண்ட்டு, நீ நான் சொல்கிறதான் கேட்கணும், என்னை மீறி எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறான். இந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியல. ஒரு 10 வயசு பையனுக்கு ஒன்றுமே தெரியல. அங்கே போனது முதல் குறைந்த நாட்கள்லேயே அவன் ரொம்ப ஆர்வமாக துருன்னு இருப்பான். டீ போட ஒரு தடவை சொல்கிறாரு அவர். அப்போ இவன் டீ போட்டு கொடுக்கும் பொழுது டீ நல்லா இல்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த ஓனர் சொல்கிறாரு. அப்போ டீ போடுறது எப்படி அப்படின்னு இந்த ஹர்ஷ் மாயர் கேட்கும் பொழுது, நான் உனக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா டீ போட கற்றுக் கொடுப்பாரு. உடனே அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் அந்த பையன் அதை விட சிறப்பாக டீ தயாரித்து கொடுக்கும்பொழுது வேந்துருவார் அந்த டீ கடைக்காரரு. அப்போ இவனுக்கு அடுத்த ஒரு நல்ல பேர் கிடைக்கிது அவருக்கு, அந்த பையனுக்கு. அப்போ அதை திரிபாதிங்கிற இன்னொரு பையனுக்கு பொறுத்துக்கொள்ள முடியல. அந்த நேரத்தில் அந்த கடைக்கு வருகிறவர்கள் எல்லாம் மற்ற மொழிகளை சேர்ந்த நிறைய பேர் அந்த இடத்துல சுற்றுலா தலம் மாதிரி வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ எல்லாரிடமும் இந்த ஹரிஷ் மாயர் நல்லா பழகுவான். அப்பொழுது தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்சி ஓடிட்டு இருக்கும். அதில் கலாம் அவர்கள் மாணவர்களின் கல்வியில் அக்கறை காட்டும் விதமான செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். அப்போது கலாம் பற்றி கேட்டதும் அவனுக்கு அந்த குழந்தைக்கு ஏற்கனவே படிப்பின் மேலே ஒரு ஏக்கம் இருக்கும். அப்போ அந்த கேட்டோடனே அவர் மேலே பெரிய மரியாதை வந்துடும் அவனுக்கு. அப்போ மாணவர்களுக்கு இவர் எதுலாம் செய்வாரோ, இவர் கல்வி தருவாரா அப்படின்ட்டு தன்னையவே நான் ஒரு நாளைக்கு இந்த கட்டத்துக்கு வருவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வளர்த்துக்கிட்டு ரொம்ப அதுக்கப்புறம் ரொம்ப உற்சாகமாயிடுறான். அப்போது கடைக்கு சாப்பிட வந்த ஒருத்தர் பேர் கேட்கும்போது என்ன சொல்கிறான்னா, தனது பெயரை கலாம் என்று அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறான். அப்போ தனது முதல் பாடப்புத்தகத்தை பள்ளியில் படிக்கும்போது இருக்கிற பாடப்புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஹிந்தி புக்கில் அடிக்கடி படித்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத அவனுக்குள்ளேயே அவன் சொல்லி பார்த்துக்குவான். அந்த ராஜவம்சத்தை அது பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா, பக்கத்து தெருவில் ஒரு ராஜவம்சத்தில் பிறந்த ஒரு பையனும் ஹரிஷ் மாயரும் பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. அப்போ யாருக்கும் தெரியாமல் அவங்க பழகுறாங்க. காரணம் என்னென்னா, அந்த ராஜவம்சத்தில் இருந்தவங்க சாதாரண மனிதர்களோடு பழகுவது கிடையாது. அதனால் அந்த 2 பசங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, யாருக்கும் தெரியாமல் பழகிக்கிறாங்க. அப்படி இருவரும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, தனக்கு தெரிஞ்ச பாடங்களை பகிர்ந்துக்கிறாங்க. அப்போ இந்த ஹரிஷ் மாயர் என்ன கேட்பாருன்னா, எனக்கு ஆங்கிலம் தெரியாது, அதனால் எனக்கு ஆங்கிலம் கற்றுதா, உனக்கு தமிழ் உனக்கு ஹிந்தி தெரியாது, நான் உனக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு, அந்த பையனுக்கு யாருமே பழகிறதுக்கு யாரும் இல்லாதனால ஹரிஷ் மாயர் அவனுக்கு பெரிய பொக்கிஷமாக தெரிஞ்சுது. அந்த ஹோட்டலுக்கு பேட்ரிஸ் ஓடியஸ் என்பவர் ஃப்ரெஞ்சு கடைக்கார அம்மா அந்த கடைக்கு வருவாங்க. அடிக்கடி அந்த சுற்றுலா சுற்றி பார்க்க வருவாங்க. அங்கே இருக்கிற காட்சிகள்லாம் ஆவணப்படுத்த வருவாங்க. அப்போ அந்த டீ கடைக்காரருக்கு இந்த ஓனர் குல்ஷன் குரேவருக்கு அவள் மேல் ஒரு அபிப்பிராயம் இருக்கும்.
அந்த சமயத்தில் வந்து ஹர்ஷ் மாயரை வந்து தன்னோட அழைத்து செல்ல வந்து அந்த பெண் நினைக்கிறா. நினைக்கும் பொழுது வந்து இறுதியில் வந்து அந்த ஹர்ஷ் மாயர் வந்து பள்ளிக்கு சென்றாரா, இல்லை வந்து வேறு வேறு எங்கும் சென்றாரா என்பது தான் அந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் வந்து மொத்தமே பார்த்தீங்கன்னா 87 நிமிடம் தான் ஓடுறனால எல்லா காட்சிகளும் நம்ம ரிவீல் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடு தான் இந்த இந்த இதை எழுதினேன் நான். இந்த 87 நிமிடத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிளைக்கதைகள் வைத்து நகர்த்த முடியுமானுங்கிற வியக்க வைத்த திரைக்கதை தான் இந்த படம். கலாம் என்ற பெயரை வைத்தனா நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, தொடர்ச்சியாக அவரை பற்றிய செய்திகள் மட்டுமே சொன்னால் அந்த படமாக இருக்குமா, எப்படி எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு இது வந்தது எனக்கு. அப்படி அவங்க நிரப்பாது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவருடைய ஒற்றை கருவை எடுத்துக்கிட்டாங்க. கல்வி கொடுத்தோம் அப்படின்னா இந்த இந்த சமுதாயம் வந்து உலகம் வந்து பாரதம் வந்து அடுத்த நிலைக்கு போகும், வல்லரசு ஆகுங்கிற அந்த அந்த கருவை எடுத்துக்கொண்டு ஒரு சாதாரண அடிப்படை நிலையில் இருக்கிற சிறுவனை வைத்து இந்த படத்தை எடுத்திருப்பது வந்து இந்த படத்தில் மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். அதுதான் அந்த 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 கலாமோட கனவை வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தில் இயக்குனர் உணர்த்தியிருக்காரு. ஹரிஷ் மாயர் என்ற அந்த பையனோட நடிப்பு பார்த்தீங்கன்னா பின்னி எடுத்திருக்காருன்னு தாங்க சொல்லணும். கலாம் பற்றி தெரிந்து கொள்ளும் போது கலாம் பற்றி தெரிஞ்சு கொள்ளும் போது அவனோட முக பாவனையை பார்க்கணுமே. அப்போ என்ன பண்ணுவார்னா, நான் டை கட்டி டெல்லிக்கு போவேங்கிற உறுதிமொழியை வந்து எல்லாத்துட்டையும் சொல்லுவான். அந்த தன்னம்பிக்கையாக சொல்லும் போதும் சரி, அவன் நடிப்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈர்த்துது. நம்ம படம் பார்க்கும் போதே அந்த பையனுக்கு எது நல்லது நடக்காதா அப்படின்னு உணர வச்சாருன்னு தான் சொல்லணும். அந்த பையன் திரிபாதிங்கிற அந்த பையனோடு சண்டை போடும்போது ஓனரிடம் கோபித்து கொள்ளும் போதும் சரி, எப்படியும் படித்து விடுவான தன்னம்பிக்கை கொள்ளும் போதும் சரி, ஹரிஷ் மாரின் நடையில் வந்து வித்தியாசம் காட்டுவார். அப்படி துணிச்சலான ஒரு நடை, அப்படியே கிட்டு நடப்பார் அவர். லட்சுமி என்ற ஒரு ஒட்டகம் இருக்கும். அந்த ஒட்டகத்தில் அந்த பையன் காட்டுற அந்த அன்பும் சரி, அந்த அன்பினால் அந்த ஒட்டகத்தோட புண்ணுலாம் ஆறி அவர் அந்த ஓனருக்கு வந்து புரியாது எப்படி இந்த ஒட்டகம் வந்து உடனே எந்திரிச்சு நடந்ததுங்கிறத வந்து சிம்பாலியாக காட்டியிருப்பாங்க. அன்புனால எதையுமே ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த இந்த ஒத்த காட்சியில் வந்து ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அந்த குணமாவும் காட்சி வந்து பேரன்பு தாங்க சொல்லணும். ஒரு காட்சியில் கலாம் போல் தலைவாரி கொண்டு அவருடைய தலைவாரிக்கிட்ட வந்து அந்த ஸ்டைலாக வந்து அந்த பையன் அந்த கண்ணாடி முன் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா உண்மையிலே கண்ணீர் வளையக்கூடிய காட்சி. எவ்வளோ தூரம் கலாம் அவர்கள் வந்து தமிழகத்தை தாண்டி எல்லா மாநிலங்களும் கொண்டு போய் சென்று சேர்ந்திருக்கிறார் என்பதுக்கு இந்த ஒரு காட்சி வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. வீட்டில் இருக்கும்போது அவர் துணியில் வந்து டை கட்டி பழகுவான் அந்த பையன். அப்போ அந்த பையனோட இயக்கத்தை வந்து ரொம்ப அழகாக வந்து பார்க்கும்போது மனசே ரொம்ப கனமாகுங்க. ஹுசைன் ஷாத் ராஜாவின் மகனாக துருன்னு நடிச்சிருக்காரு அந்த பையன். இவங்க 2 பேரோட காட்சியில் பார்த்தீங்கன்னா இருக்கும் நட்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக படம் எடுத்திருக்காங்க. அடுத்து டீ கடைக்காரர் வந்து ஓனர் வந்து குல்ஷன் குரோவர் வந்து அந்த பேட்ரிஸ் ஓடிஎஸ்ஸிடம் காதல் வாய்ப்பட்டு பேசும் இடங்களாக இருக்கட்டும் ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. ஹரிஷ் மாயருக்கு டீ போட சொல்லி தரும் போதும் சரி, ஒரு முதலாளி போல இல்லாத அந்த படத்தின் கதைக்கேற்ப நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த 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 மக்களின் ராஜஸ்தான் மக்களின் வாழ்வியலின் அப்படியே ஒரு பிரதிபலிச்சாருன்னு தான் சொல்ல வேணும். அந்த பேட்ரிஸ் ஓரியட்டிஸ் என்ற பிரெஞ்சு நடிகை இவங்க தன்னுடைய பங்கை மிக சிறப்பாக செய்திருக்காங்க. அவங்க பைக் ஓட்டுற காட்சி ரொம்ப அழகாக இருக்கும். அந்த புல்லட்டில் டுன்னு அவங்க வந்து வர்ற காட்சி ரொம்ப ரொம்ப அழகாக வசீகரமாக இருக்கும். அடுத்து ஹர்ஷ் மாயர்னு அம்மாவாக வரும் மீனா மீர், அம்மாவாக ரசிகர்களை ரொம்ப கவர்றாருங்க. அந்த சோகத்தை வெளிப்படுத்தும் சரி, ஒரு தன் பையனை வந்து கண்டிக்கும் போதும் சரி, அந்த பையன் வந்து டெல்லிக்கு போகிறேன் நான் படிக்க போகிறேன்னு சொல்லும் போதெல்லாம் அந்த பெண் பதறும் போதும் சரி, நம்முடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுமோ என்று பதறும் போதும் சரி, ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. அந்த பெண்ணுக்கு கொடுத்த மேக்கப்பும் எக்ஸ்பிரஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. திரிபாதி வந்து தன்னை விட உயர்ந்திடக்கூடாது என்ற நடிப்பில் வந்து ரொம்ப சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்காரு. அவருக்குன்னு பெரிய ஸ்கோப்பு இல்லாட்டி கூட அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அடுத்து திரைக்கதை எழுதிய சஞ்சய் சௌகான் ராஜாவாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த ரொம்ப அற்புதமான திரைக்கதையை வந்து வகுத்திருக்காருன்னு சொல்லணும். இந்த காலத்து ராஜாவாக அவர் நடிப்பு ரொம்ப இயல்பாக இருக்கும். இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒரு ஷாட் காட்டுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா செஸ் விளையாடுற மாதிரி. அப்போ வந்து இந்த காலத்தில் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜவம்சத்தை சேர்ந்தவர்கள்லாம் அந்த செஸ் விளையாடுறது மட்டும்தான் விளையாட்டாக இருக்குது, பொழுதுபோக்காக இருக்கிறது, அவங்களோட வந்து வேலைவாய்ப்பில் வந்து இன்னும் அந்த அடுத்த கட்டத்துக்கு போலங்கிறத பிரதிபலிக்கிற மாதிரியும் அந்த காட்சி இருந்ததுங்க. திரைக்கதையில் வந்து ரொம்ப அட்டகாசம் செய்திருக்காரு அந்த சஞ்சய் சௌகான் அவர்கள். அடுத்து ஒளிப்பதிவு மோகன கிருஷ்ணா அவர் வந்து ஒட்டகத்தை காட்டும் போதும் சரி, அந்த பாலைவனத்தை காட்டும் போதும் சரி, டீ கடையை வந்து காட்டும் போதும் சரி, ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக காட்சிப்படுத்தியிருக்காரு. நம்மளை வந்து அந்த பாலைவனத்திற்கே கொண்டு போன அந்த சுகத்தை வந்து அந்த ஒளிப்பதிவு தந்திருக்குன்னு தான் சொல்லணும். அந்த செஸ் போர்டை காட்டும் போதும் சரி, கையை மட்டும் காட்டி அந்த செக்கு வைக்கும் போதும் சரி, ரொம்ப அழகான காட்சிகள், அதெல்லாம் காட்சி அமைப்புகள். உண்மையிலே படத்தை நேசிக்கிறவங்க தான் இது மாதிரியான அந்த காட்சியெல்லாம் வைக்க முடியும். அடுத்து படத்தொகுப்பு பிரசாத் நாயக் அவர் வந்து எடிட்டிங் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. படத்திற்கு வந்து பொருத்தமான காட்சிகளை தொகுத்திருக்காருன்னு சொல்லணும். சில இடங்களில் வந்து அடுத்த காட்சி வந்து தொடர்ச்சி இல்லாமல்
கொஞ்சம் சட்டுன்னு மாறுதோ அப்படிங்கிற எண்ணத்தை வந்து கொஞ்சம் உருவாக்கிச்சு. மற்றபடி வந்து பெருசாக இந்த படத்தில் குறை கிடையாதுங்க. இசை அபிஷேக் ராய், மது அபர்ணா, பப்போன், சுஸ்மித் போஸ், சில்ஜி டோலி இவரோட இசையில் வந்து பாடல் ரொம்ப நல்லா இருந்தது. பின்னணி இசை வந்து படத்துக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. பாடல் வந்து ஒரே ஒரு பாடல் மட்டும் இருக்குது. அந்த பாடல் ரசிக்கிறபடியாக படத்திற்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அடுத்து வந்து நம்ம இவ்வளோ தூரம் சொல்லிவிட்டு நம்ம இயக்குனரை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. கல்வி எத்தனை தூரம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தால் இந்த கதையை அவர் எடுத்திருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த படம். பெரிய நடிகர்கள் இல்லாமல் எப்படி இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து ஹிட் ஆனிச்சு என்று பார்க்கும் பொழுது கல்வி கிடைக்காமல் தவிக்கிறார்கள் என்பதை வந்து இந்த படம் வந்து உணர்த்தி இருக்குன்னு தாங்க சொல்லணும். நம்ம இதெல்லாம் பார்க்கும்பொழுது தமிழ்நாடுலாம் எங்கேயோ வேற எங்கேயோ ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. ஏன்னா அத்தகைய கல்வி இங்கே கொட்டி கிடக்குது. ஆனால் அங்கே வந்து அந்த கல்விக்கு சின்ன சின்ன கல்விக்காக இயங்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து படமாகவே எடுக்கிறது வந்து அந்த ஏக்கம் இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். அதோட கல்விக்கு எங்கும் பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கை இந்த படம் விதைச்சிருக்குன்னு தாங்க சொல்லணும். வேலைக்கே போனாலும் சரி நம்மளால் படிக்க முடியும், எந்த கட்டத்திலும் படிக்க முடியும், அதற்கான சூழல் இன்னைக்கு இருக்குங்கிறத வந்து அழகாக வந்து தன்னம்பிக்கை விதைச்சிருக்காரு. இந்த படத்தை பார்க்கும் பிள்ளைகளுக்கு ஒரு வாடிய துளிர் வந்து சிறு துளி பட்டாலும் பசுமையை வெளிப்படுத்துவது போல கண்டிப்பாக இந்த படம் வந்து இயக்குனர் வந்து நம்பிக்கை வந்து வீண் போகாது. இந்த படத்தை படிக்காத பிள்ளைகள் பார்த்தால் கூட அவங்களுக்கு வந்து திருப்பி படிக்குங்கிற அந்த விதையை வந்து அவர் விதைச்சிருக்காருன்னு தாங்க சொல்லணும். இந்த சிறிதும் கதையிலிருந்து விலகாது கல்வியின் முக்கியத்துவம் உணர்த்த வேண்டும் இந்த முனைப்பை வந்து முழுக்க முழுக்க பார்க்க முடிஞ்சுது. அதில் வெற்றியும் பெற்றிருக்காரு. கிட்டத்தட்ட பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து 30 crore ஃபிலிம் இது. 60 crore மேலே அந்த படம் வந்து வசூலாயிருக்குன்னா, பெரிய செலவு இல்லாமல் இந்த படம் வசூலாயிருக்குன்னா அது எந்த தூரம் எவ்வளோ தூரம் வந்து மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த படம் மிகப்பெரிய உதாரணம். நிலா மதா பாண்டா என்ற இயக்குனரை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலை கூட இந்த படம் தந்ததுன்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள் சார். இந்த அயம் கலாம் என்கிற இந்த படத்திற்கு நம்ம வந்து மிகப்பெரிய சலாம் தரலாம் என்று தான் சொல்ல வேண்டும். மீண்டும் இப்படி ஒரு திரைப்படத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்க வருவது உங்கள் சிவமணி. அனைவருக்கும் வணக்கம், நன்றி.